அரா கொட்ட சாமியோ சாசா என் சாமி கொடுத்ததை தடுக்க முடியாது சாமியோ. ஆண்டவருடைய நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நாம் எல்லாரும் ஒன்று கூடியிருக்கிறோம் அப்படின்னா இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது ஒரு மிகப்பெரிய சவால் நிறைந்த இந்த காரியம். எங்களோடு இந்த கூடுகைக்கு முன்பாக எங்களோடு பயணித்த பல கிராமங்களை சேர்ந்த மக்களுக்கு நான் உண்மையாகவே இந்த நாளில் நான் நன்றி சொல்கிறேன். இது இன்னைக்கு சேர்ந்த கூட்டம் கிடையாது. பல நாட்களாக பிரயாணம் செய்து கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நாங்கள் பயணம் செய்து ஒவ்வொரு விதமான மக்களை நாங்கள் சந்தித்தோம். ஒவ்வொரு வாகிரி வேலை நாங்கள் சந்தித்தோம். இது எங்களுக்கு ஒரு சாதாரண விஷயம் இல்லை. எனக்குமே கூட இது ஒரு புதுமையான காரியம். நான் போய் எங்களுடைய சொந்தக்காரர்களை பார்க்கும் பொழுது எனக்கு அவங்க எப்படி ஏற்றுக்கொள்வாங்க, எப்படி பார்ப்பாங்க, எப்படி இருப்பாங்க அப்படிலாம் எனக்கு ஒரு அச்சத்தோடய அந்த கிராமத்துக்குள்ளே போனோம். போய் பார்க்கல ரொம்ப அன்பான மக்கள், ரொம்ப தாழ்மையாக இருந்தாங்க. உடனே வாங்க, உடனே நாங்கள் போனதுமே அவங்க வீடுகளெல்லாம் டீ போட்டு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 3 மாதமாக நாங்கள் இதுக்காக நாங்கள் பிரயாசம் எடுத்தோம். முதல்ல நாங்கள் கீரனூர் கிராமத்துக்கு போயிட்டு பாஸ்டர் ராஜேந்திரன், அவங்க இம்மான், அப்புறம் ரஹீம் அவங்கள நாங்கள் காண்டாக்ட் பண்ணும்பொழுது, ஐயா நம்ம தாராளமாக நம்ம பண்ணலாம், இதுக்கான பிரயாசங்கள் எடுக்கலாம், நம்ம மக்களெல்லாம் ஒன்று கூட்டலான்னு சொல்லும் பொழுது எனக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை உண்டாக்குனது. நான் நினச்சி பார்க்கல இப்படி ஒரு பெரிய காரியங்களை செய்வாங்க அப்படின்னு. ஒரு பாப்பா நாங்கள் பயணிக்கும் போது ஒரு பாப்பா சொன்னாங்க, எவ்வளவோ நாங்கள் திருவிழாவுக்கு அட்டன் பண்ணியிருக்கோம், எவ்வளவோ கிராமங்களுக்கு நாங்கள் போயிருக்கிறோம், இது எங்கள் வாகிரிவேல் திருவிழா, அதனால் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் வருவோம்னு சொல்லி எங்களை உற்சாகப்படுத்தினாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை உண்டாக்குனுச்சு. அதனால் இன்றைக்கு நம்மெல்லாம் எதுக்கு ஒன்று கூடியிருக்கிறோம் அப்படின்னா, இது நம்ம கடைசி காலங்களில் இருக்கிறோம். நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். கடவுள் ஒவ்வொருவரையும் அதிகமாக நேசிக்கிறார். அதை தான் நான் இந்த நாளில் உங்களை தெரியப்படுத்தும் விதமாக உங்களை எல்லாரையும் இன்றைக்கி அழைச்சி உங்களை கௌரவப்படுத்தணும். ஏன்னா நீங்களும் மனிதர்கள் தான். நீங்கள் யாருக்கும் தாழ்ந்தவர்களோ குறைந்தவர்களோ கிடையாது. கடவுள் எல்லாரையும் உண்டாக்கினது போல் நம்மளே உண்டாக்கியிருக்கிறாங்க. நமக்கான ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தை உண்டாக்கணும், நமக்கான ஒரு நல்ல பெயரை உண்டாக்கணும். இதுதான் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. நாங்களுமே இதற்கான பிரயாசத்துக்கு தான் இப்படிப்பட்டதான ஒரு கூடுகையை உண்டாக்கி இருக்கிறோம். அதனால உங்களை நீங்களே தாழ்த்திக்க வேண்டாம். நல்ல நாகரிகமாக இருப்போம், நல்ல பிள்ளைகளை படிக்க வைப்போம், நல்ல ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நாம் உண்டாக்குவோம். அப்படி உருவாக்கினோம் ஆனால் இந்த சொசைட்டியில் நமக்கும் ஒரு நல்ல ஒரு பெயர்கள் கிடைக்கும். இது நிமித்தம் நம்மளை உண்டாக்கின கடவுளுடைய நாமம் மகிமைப்படும். உங்களை நினைச்சு அவரும் சந்தோஷப்படுவார். அதனால நம்ம மூதாதையர்கள் வந்த வழியில தேவையில்லாத காரியங்களை கைப்பற்றி கொண்ட காரியங்கள் எல்லாம் இல்லாதபடிக்கு புதுமையான வழியில் இன்னைக்கு இருக்கிற 2025 காலத்தின்படி என்னென்ன காரியங்களை கற்றுக்கொள்ளணுமோ, எப்படிலாம் பிள்ளைகளை வளர்க்கணுமோ, என்னென்ன விஷயங்களை என்னென்ன துறைகளில் பிள்ளைகளை கொண்டு செல்லணுமோ தயவு செய்து நம்ம சமுதாயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்க, மோட்டிவேட் பண்ணுங்க. மட்டம் தட்டி நீலாம் என்ன செய்ய போற, பொம்பளை பிள்ளை கூவி பொழுது விடியாதுன்னு சொல்லி அவங்கள தாழ்த்தாதபடிக்கு கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க. இப்போ என்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கெல்லாம் தகுதியானவளான்னு எனக்கு தெரியாது. கடவுள் என்னையும் இந்த நாளில் உண்டாக்கி நிற்க வச்சிருக்கிறார் அப்படின்னா நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். என்னுடைய அப்பா அந்த நாளில் என்னை என்கரேஜ் பண்ணாங்க. அது நிமித்தமும் அவர் இன்னைக்கு என்னுடைய தாய் தகப்பன் அந்த நாளில் என்னை என்கரேஜ் பண்ணலை அப்படின்னா இன்றைக்கு நான் உங்கள் முன்னாடி கிடையாது. அதனால் இன்னைக்கு என்னையும் கடவுள் வச்சிருக்கிறாரு. அதற்கு நான் நன்றி சொல்கிறேன். அம்மா அப்பாவாகிய நீங்கள், சொந்தக்காரர்களாகிய நீங்கள், உங்களுக்கு இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் நல்ல முறைகளை உருவாக்குங்க, படிக்க வைங்க, நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம், நல்ல ஒரு பெயர்களை வைத்து இந்த சமுதாயத்தில் நம்ம வாழுவோம், கடவுளுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.